அதுதான் பங்கு என்பது. அப்ப இங்க பங்கு என்பது நிலத்தில் கொடுக்கப்படுகின்ற பங்கு இல்ல, இந்த ஆண்டவரோடு பாடுகளிலும் துன்பத்திலும் சிறப்பாக அன்பின் வழியாக தன்னையே கையளிப்பதிலும் அமர்ந்திருக்கிறது. அதான் நற்செய்தி அறிவிப்பு பணி. அந்த பணியில் அமர்ந்திருக்கிறது என்பதுதான் அந்த பங்கு என்ற ஒரு வார்த்தை வெளிப்படுத்துவதாக நான் உணர்கிறேன். உண்மையாலுமே இயேசு ஒரு பக்கம் அன்பை பொழிந்து கொண்டிருக்கிற நாள்ல அப்போஸ்தலர்களுடைய தடுமாற்றத்தை நம்ம பாக்குறோம். அதுல முக்கியமா நீங்க பேதுரு அழகா சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல ஒரு விஷயம், எங்கேயோ பேதுரு வந்துட்டு கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியல. அவரு ரொம்ப மேலோட்டமா இருக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இயேசு வந்துட்டு நான் தன்னுடைய இறப்பை பத்தி சொல்றப்ப ஐயோ விடக்கூடாது அப்படிங்கிறாரு. அடுத்தது இப்ப பாதம் கழுவுறப்ப உடனே ஐயோ கழுவக்கூடாதுன்னு ஏன் சொல்றாரு. இப்போ உனக்கு புரியாதுப்பா, பின்னாடி புரியும் அப்படின்னா. இப்போ ஹலோ மக்களே, இந்த மாசா பாருங்க, எக்ஸ்பைரி டேட் வந்து 18/5/2026. ஸோ இன்னும் நம்மளுக்கு மாசம் இருக்கு. இந்த மாசாவை ஓப்பன் பண்ணி குடிச்சேன். இங்க பாருங்க என்ன வருதுன்ட்டு. இந்த ஒரு இது உள்ள இருந்திருக்கு. இது என்னதுன்னே தெரியல. பாருங்க, இத குழந்தைங்க குடிச்சா உடம்பு சரியில்லாம போச்சு. ஸோ இது என்ன, இந்த இப்படி போட்டிருப்பாங்களா மாசால, பார்க்க முடியுமா? அப்படியே கொலன்னு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்காதீங்க. பாருங்க, மாசா எக்ஸ்பைரி டேட்டை பாருங்க, 18/5/2026. 70 ரூபா. 70 ரூபாய்க்கு 1000 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இதுக்கு எப்படி மாசா நஷ்டீடு வழங்குமா? எடுத்து காதை வெட்டுகிறார். அப்பயும் அதே தான் சொல்றாரு இயேசு. என்னுடைய தந்தையினுடைய பணியை செய்ய நம்ம வந்துட்டு தடையா இருக்க கூடாதுங்கிறத அங்கேயும் வெளிப்படுத்துகிறார். அப்ப எங்கேயோ கடவுளுடைய மீட்பு பணியை புரிந்து கொள்ளாத அப்போஸ்தலர்களைப் போல நம்மளும் இருக்கிறோமான்னு ஒரு சிந்திப்பதற்கும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. யூதாசினுடைய காலடிகளை கழுவியதையும் இது குறிப்பிடுகிறது. யூதாசுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவரை பலமுறை ஆண்டவர் திருத்த முயற்சித்தார், எச்சரித்தார். இப்பொழுது மிக தெள்ளந்தெளிவாகவே இந்த பகுதியில் ஆண்டவர் அவரோடு இடர்படுகிறார், அவருடைய காலடிகளை கழுவிட்டு. ஆனால் யூதாஸ் எந்த எச்சரிப்பையும் அவர் பொருட்படுத்தவே இல்லை. கடவுள் நமக்கும் கூட பல நேரங்களிலே பல நிலைகளிலே இவ்வாறு பல எச்சரிப்புகளை தருகிறார். நாம் யூதாசை போல உதறி தள்ளிவிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை இந்த பகுதி நமக்கு யூதாஸ் கதாபாத்திரத்தின் வாயிலாக விடுக்கிறது என்றே நான் கருதுகிறேன். அதோட தொடர்புடையது இன்னைக்கு நற்கருணை மட்டுமல்ல, அதை குருத்துவம் ஏற்படுத்திய அருமையான ஒரு நிகழ்வு. ஏன்னா அந்த சர்வீஸ், இந்த பணி செய்ய, இந்த பணி வாழ்வுக்கான அழைப்பாகவும் இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா குருத்துவம் என்பது மேலோட்டமா சாமியார் ஆறுது ஜாலியான வாழ்க்கை கிடையாது. மாறாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு. எங்கேயோ படிச்சது, குருத்துவம் என்பது பிழைப்பு அல்ல, அழைப்பு. அந்த அழைத்தலை உணர்த்துகின்ற அருமையான பகுதி. ஏன்னா இந்த பணி